பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனம். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரால் மீட்கப்பட்டிருக்கிறோம்ல. ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக நிற்கிற நாம, அவருடைய கல்வாரி இரத்தத்தினால கழுவப்பட்டு, எனக்காக என் தேவன் இரத்தம் சிந்தினார், எனக்காக என் தேவன் அடிக்கப்பட்டார், எனக்காக என் தேவன் வாதிக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல, அந்த ஒரு விசுவாசத்துல தான் இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்துக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வேதம் நமக்கு காண்பிக்கிறது என்ன அப்படின்னா, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்குள்ளாக என்ன சஞ்சலம் இருக்கிறது, என்ன தவிப்புக்குள்ள இருக்கிறீங்க, இந்த போராட்டம் மாறுமா, இந்த சூழ்நிலை மாறுமா, இந்த காரியங்கள் என்னை விட்டு போகுமா, இந்த வியாதி என்னை விட்டு மாறுமா, இந்த குடும்ப சூழ்நிலைகள் எங்களுக்குள்ள மாறுமா, எங்கள் குடும்பங்களுக்குள்ள சமாதானம் வந்து விடாதான்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை குறித்து சஞ்சலமும் தவிப்புமாய் நின்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி நீங்கள் மன மகிழ்ச்சியாக கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பதாக நிற்கிற நாட்கள் ரொம்ப தூரத்தில் இல்லை, சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட நன்மைகளை, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை என் தேவன் கொடுக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, என்ன கவலை இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்கு, அது மன மகிழ்ச்சியாய் மாறப்போகிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற போராட்டத்தின் சூழ்நிலைகள் மாறி நீங்கள் சந்தோஷமும் சமாதானமுமாய் தேவ சமூகத்துக்கு முன்பதாக நிற்கிற நாட்கள் வெகு தூரத்தில் அல்ல, சீக்கிரத்தில் என் தேவன் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் நன்மையாய் முடிய பண்ண போகிறார். அந்த அற்புதத்தை, அந்த அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாக இருக்க போகிறது. சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். என்ன காரியம் இன்றைக்கு உங்கள் இருதயத்தை கவலைப்படுத்தி கொண்டு கலங்கி வைத்து கொண்டு இருக்கிறதோ, அந்த சூழ்நிலையில் என் தேவன் ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் உங்களுக்கு தேவன் காண்பிப்பார். அந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க, அந்த அற்புதத்தை நீங்க பார்க்க போறீங்க, அந்த விடுதலையை நீங்க பார்க்க போறீங்க. அந்த அற்புதம் உங்க வாழ்க்கையில நிறைவேறி நீங்கள் எண்ணீராத அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் வல்லமைகளையும் என் தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை நடத்த போகிறார். எனவே தேவ சமூகத்துக்கு முன்பதாக நீங்கள் துக்கமுகமாய் இல்லாதபடிக்கு நீங்கள் சந்தோஷமாய் கழிகூர்ந்து தேவ சமூகத்துக்கு முன்பாக போய் நில்லுங்க. ஏன்னா உங்களுடைய சஞ்சலத்தையும் தவிப்பையும் என் தேவன் மாற்றி போட போகிறார். ஏன்னா உங்களுக்காக அவர் கல்வாரியில் இரத்தத்தை சிந்திருக்கிறார். உங்களுக்காக அவர் சிலுவையிலே பாடுகளை அனுபவித்திருக்கிறார், வேதனைகளை அனுபவித்திருக்கிறார். உங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவர் நிற்கிறார். எனவே தேவ சமூகத்துக்கு முன்பாக நிற்கிற நீங்களும் நானும் மனமகிழ்ச்சியோடு தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்பது என் தேவனுடைய பிரதானமான எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஆனந்த களிப்புடன் பாடி நாம் சீயோனுக்கு திரும்ப போகிறோம். நித்திய மகிழ்ச்சி நம்முடைய தலையின் மேல் இருக்க போகிறது. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போக போகிறது. சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நாம் காண போகிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் தொடர்ந்து நீங்க தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு கொண்டே இருங்க. நான் சந்தோஷத்தை பார்க்க போறேன், மகிழ்ச்சியை பார்க்க போகிறேன், என்னுடைய வாழ்க்கையில அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்க போகிறது, நான் தேவனுக்கு பிரியமானவன், என் தேவன் நிச்சயமாக என்னை ஆசீர்வதித்து என் தலையை நிமிர பண்ணுவார், எல்லா தடைகளும் என் வாழ்க்கையில மாறும், எல்லா சூழ்நிலைகளும் மாறும், நான் சந்தோஷத்தை பார்ப்பேன், மனமகிழ்ச்சியை பார்ப்பேன், என் வாழ்க்கை உயர்ந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அறிக்கையிட்டு கொண்டே இருங்க தேவ சமூகத்தில். நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில நீங்க அறிக்கையிட்ட வார்த்தையை தேவன் ஒரு நாள் கனம் பண்ணி நீங்க சொன்ன வார்த்தைக்கு ஒரு உருவத்தை ஆண்டவர் கொண்டு வந்து நிற்பார். இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என் தேவன் எனக்கு கொடுப்பார். அதுக்கு சூழ்நிலைகள் இருக்கே இல்லை, அது ரெண்டாவது விஷயம். என் தேவனால் அதை உருவாக்கி கூட உங்க கைகளில் கொடுக்க முடியும். ஆனா நீங்க என்ன செய்யணும், தேவ சமூகத்துக்கு முன்னாடி சொல்லிட்டே இருங்க, நான் சந்தோஷத்தை பார்க்க போறேன், மகிழ்ச்சியை பார்க்க போறேன், நித்திய மகிழ்ச்சி உண்டாக போகிறது, எனக்கு கவலை இல்லை, எனக்கு
சஞ்சலம் இல்லை, தவிப்பு இல்லை, இனி எல்லாமே என் வாழ்க்கையில் மாறப்போகிறது. என் தேவன் அப்படிப்பட்ட விதமாக என்னை ஆசீர்வதிக்க போகிறார், என்னை நடத்த போகிறார். அந்த ஆசீர்வாதத்தை, நன்மையை என் வாழ்க்கையில் பிரத்யட்சமாக நான் பார்க்க போகிறேன். அந்த விடுதலையை நான் பார்க்க போகிறேன். அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அந்த இடத்துல கர்த்தர் என்னை பயன்படுத்த போகிறார். அந்த அற்புதத்தை நான் பார்க்க போகிறேன். இந்த வியாதி என்னை விட்டு மாறப்போகிறது. என் பிள்ளைகளினுடைய வாழ்க்கை செழிப்பாக போகிறது. இதை எல்லாமே எனக்கு நிறைவாய் சேவை செய்து கொடுக்க போகிறார் என் தேவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிக்கையிட்டு கொண்டே இருங்க. நிச்சயமாய் ஒரு நாள் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறாரு, சஞ்சலமும் தவிப்பும் இல்லை, நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாக போகிறது. இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம். நித்திய மகிழ்ச்சி அப்பா எங்கள் தலையின் மேல் இருக்கும் என்று சொன்னீரே, சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று சொன்னீரே, அந்த வார்த்தைக்காக உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். நீர் சொன்ன வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுத்து நீர் எங்களை மகிழ பண்ணும்படி அப்பா உடைய பாதத்தில் எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்குள்ளாக இருக்கிற சஞ்சலம் தவிப்பும் மாறி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, நன்மையும் நாங்கள் பெற்று நாங்கள் மனமகிழ்ச்சியோடு நிற்கப் போகிறோம் என்று சொல்லி முடிய சமூகத்தில் அறிக்கையிடுகிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.